அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்திலும் கூட ஆண்டவரே நாங்கள் கூடி வந்து உம்மை தொழுது கொள்ளும் பாக்கியத்தை தந்தீர். அதற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் சுவாமி. இப்பொழுதும் உம்முடைய வசனங்களை ஏற்றதில் தியானிக்கும்படியான கிருபை நீ தாரும் சுவாமி. உம்முடைய வார்த்தைகள் எங்களுடைய ஒவ்வொருடைய இருதயத்திலும் கிரியை செய்யணும் சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் கனி கொடுக்கத்தக்கதாக நீர் கிருபை ராஜா. எங்களுடைய தேவைகள் ஒவ்வொருவருடைய தேவை சந்தியும் சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் கடைசி வரைந்தும் உங்களை நிலைத்திருக்கும்படியாக நீர் கிருபை ராஜா. ஆண்டவரே, எப்போதும் இந்த வார்த்தைகள் ஆண்டவரே எங்களுடைய ஆண்டவரே அவற்றை நீர் ஆசீர்வதித்து தாரும். தொடர்ந்து ஆண்டவரை இன்னும் அதிகமாய் கிரியை செய்யும் துதி கனமகிமை யாவற்றும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபம் கேளும் பரம்பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஏசாயா 41 அதிகாரம் 14 வசனம். யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். அப்ப கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய மீட்பர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, இஸ்ரவேல் என்னும் சிறு கூட்டமே, பயப்படாதே அப்படின்னு சொல்றாரு. இது எப்பொழுது சொல்லப்பட்டது? இதனுடைய சூழ்நிலைகள் என்ன, எந்த காலத்தில் சொல்லப்பட்டது? எப்பயுமே ஒரு வேத வசனத்தை பார்க்கும் பொழுது அது எந்த சூழ்நிலையில சொல்லப்பட்டது என்பதை கொஞ்சம் புரிந்து கொண்டால் இன்னும் கூட அந்த வசனத்தை நன்றாக விளங்கிக் கொள்ளலாம். அதை நமக்கு சொந்தமாக ஆக்கிக் கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதையும் புரிந்து கொள்ளலாம். சரியா? ஏதோ ஒரு வசனம் ஏதோ ஒரு ஸ்டிக்கர்ல எழுதி இருக்குன்றதை விட, ஒட்டி இருக்குது, அதை டெய்லி பார்க்குறோன்றதை விட, என்ன சூழ்நிலையில கர்த்தர் அந்த வார்த்தையை கொடுத்தார், நம்முடைய சூழ்நிலை என்ன அப்படின்னு நம்ம பொருத்தி பார்க்கும்போது அதிக ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த மாதிரி வசனங்கள்லாம் இன்னும் நமக்கு தைரியப்படுத்துகிறதாக. சரியா? யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, பயப்படாதேன்னு சொன்ன வார்த்தை ஒரு தைரியப்படுத்துகிற வார்த்தை. அதிலே இந்த சூழ்நிலையை நாம் புரிந்து கொண்டால் இன்னும் கூட நமக்கு ஒரு அதிக தைரியம் மூட்டக்கூடியதாக இருக்கும். இந்த சூழ்நிலையை நான் சொல்லிட்டே வரேன். ஒரு காலத்தில் இஸ்ரவேல் என்ற தேசம் மிகவும் வலிமை வாய்ந்த தேசமாக இருந்தது. தாவீதினுடைய ஆட்சி காலத்தில் எந்த எதிரிகளாலும் அவர்களை முறியடிக்க முடியவில்லை. சாலமோனுடைய காலத்திலும் அப்படிதான், யாருமே அங்கே நெருங்க முடியவில்லை. சாலமோனுடைய காலம் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட காலமாக இருந்தது. தேவாலயம் கட்டப்பட்டது. எதிரிகள் எல்லாம் அவருக்கு பணிந்தார்கள். வெள்ளியும் பொன்னையும் கொண்டு வந்தார்கள். ஏராளமான பொன் அங்கே சேகரிக்கப்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு பலம் வாய்ந்த அரசர்கள் இருந்தார்கள். ஆனால் அந்த சாலமோனுக்கு பிறகு தேசம் இரண்டாக உடைகிறது. ரெகபெயாமுக்கு ஒரு பங்கு, அதாவது ரெகபெயாமுக்கு 2 பங்கும், மீதி 10 பங்கு யெரொபெயாம் என்ற ஒருவருக்கும் போய்விட்டது. இந்த ரெகபெயாம் என்பவர் மகன், சாலமோனுடைய மகன். யெரொபெயாம் என்பவர் ஒரு இளம் படைத்தளபதி. அப்ப அதற்கு பிறகு இதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால், அவர்கள் பாவம் செய்தனால, சாலமோனுடைய பாவத்தினாலும் இஸ்ரவேல் மக்களுடைய பாவத்தினாலும் கர்த்தர் ஒரு தண்டனையாகத்தான் அதை கொடுத்தார். அதற்கு பிறகு அநேக தவறுகளை அந்த அரசர்கள் செய்தார்கள், மக்கள் செய்தார்கள். அதனால அநேக எதிரிகள், அநேக பாழாக்குதல்கள், இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அந்த தேசம் பிடிபட்டு போகிறது. கடைசி காலத்தில் அந்த இஸ்ரவேலர்களை இந்த அசீரியர்கள் சிறைப்பிடித்து கொண்டு போகிறார்கள். மீதமுள்ள பகுதியை, யூதா பகுதியை அவர்கள் பாபிலோனியர்கள் போரிட்டு வெல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான சூழ்நிலையில இவர்கள் எல்லாம் பயந்து கொண்டு, எதிரிகளுக்கு நடுங்கிக் கொண்டு, எந்த விதமான பலமும் இல்லாமல் நடுங்கிக் கொண்டிருந்த பொழுது இந்த வசனம் உரைக்கப்படுகிறது. இன்னும் கூட ஒரு அரசனுடைய காலத்திலே இதை ஏசாயா சொல்லி இருக்கிறார். இப்படி போராட்டங்கள் எல்லாம் வருகிறது, தோற்று கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட கஷ்டமான சூழ்நிலை தான் ஒரு காலத்திலே இந்த அசிரிய அரசன் ரப்சாக்கே அவனுடைய படைத்தலைவன் சனகரிப்போடு வருகிறான். பலமுறை அசிரியர்கள் போராடி சண்டை போடுறாங்க. கடைசியில் தான்
அந்த சில சந்ததிகள் போன பிறகுதான் கடைசியில் முழுமையாக அடிமைப்பட்டு போனார்கள். ஆனாலும் கூட அந்த ஒரு சந்தர்ப்பத்திலே கர்த்தர் காப்பாற்றுகிறார் அந்த அசிரியர்களிடத்திலிருந்து அந்த அரசனை. ஏனென்று சொன்னால் அவன் கர்த்தரை தேடுகிறவனாக இருந்தான். அசிரியர்கள் என்னாச்சு, அவர்களுடைய அரசன் ரப்சாக்கே என்பவனும் படைத்தலைவன் சனகரிப்பும் அவர்கள் பெரிய சேனையை திரட்டுகிறார்கள். அங்கே சனகரிப்பு பெரிய சேனையோட வந்து லட்சக்கணக்கான போர் வீரர்களுடைய தங்கி இருக்கிறான். இஸ்ரவேலுடைய படையோ மிகவும் சிறியது. இதில் இந்த அசிரியர்களை பார்க்கும்போது அவர்கள் வந்து மற்றவர்களை துன்புறுத்துவதற்கு பெயர் பெற்றவர்கள். ஒரு இடத்த வந்து அவங்க பிடிச்சு வச்சுட்டாங்கன்னா அந்த பட்டணத்து மக்களை அந்த விதமாக அதிகமாக துன்புறுத்துவார்கள். கொன்று கடைசியில் வந்து ஒரு நினைவு சின்னம் எழுப்புவார்கள். மக்களை எல்லாம் கொன்று அந்த பட்டணத்தை அழித்து அதனுடைய வாசல் பகுதியிலே அந்த பட்டணத்துக்குள்ளே நுழையக்கூடிய வழியிலே அவர்கள் ஒரு நினைவு சின்னத்தை அமைப்பார்கள். எப்படின்னு சொன்னால் அந்த இறந்து போன மக்களுடைய மண்டை ஓடுகளை எல்லாம் அடுக்கி அதை வச்சு ஒரு நினைவு சின்னம் கட்டுவார்கள். அப்படியாக யாரும் அவர்களை கண்டு நடுங்க வேண்டும், அந்த மாதிரியான கொடூரமானவர்களாக இருந்தார்கள். இப்படிப்பட்ட நிலைமையில நம்ம அழுதுட்டோம். இன்னைக்கு நாளைக்கு நம்ம இருக்கிறோமோ இல்லையோ, இன்னும் எத்தனை நாள் உயிரோடு இருக்க போகிறோம், எப்படியெல்லாம் நம்மை துன்புறுத்த போகிறோம் என்று சொல்லி மக்கள் எல்லாம் அழுது கொண்டிருக்கிறார்கள். அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் தான் சரியா அந்த ஏசாயா தீர்க்கதரிசி இந்த வாக்குத்தத்தை உரைக்கிறார். அந்த ஏசாயா தீர்க்கதரிசி என்ன சொல்லுகிறார்? யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, இஸ்ரவேல் என்னும் சிறு கூட்டமே. ஏன் யாக்கோபுன்றாரு? இவர்கள் யாக்கோபுனுடைய சந்ததியார்கள். இந்த மக்கள் எல்லாம் யாக்கோபு என்ற ஒருவருடைய, சரியா, ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றார். அந்த ஈசாக்கு என்பவர் யாக்கோபை பெறுகிறார். யாக்கோபும் ஏசாவும் அவருடைய பிள்ளைகள். அப்போ வந்து அந்த யாக்கோபை பார்த்து சொல்லுவதை போல இந்த வார்த்தை இருந்தாலும் அது அந்த மக்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தையா இருந்தது. அப்ப இந்த மக்கள் எல்லாம் இப்படி நடுங்கும் பொழுது இன்னொரு வசனத்தையும் பார்க்கலாம். சகரியா 2:8 அதனுடைய பிற்பகுதி, உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான் என்று சொல்லி. அப்ப ஒரு கணம் அவர்கள் எந்த அளவுக்கு அழுது கொண்டிருந்தார்கள், எந்த அளவுக்கு நடுங்கிக் கொண்டிருந்தார்கள், எந்த அளவுக்கு கர்த்தரை நோக்கி அவர்கள் வேண்டிக் கொண்டிருந்தார்கள் சொல்லும்போது நாமும் கூட நம்ம நினைத்து பார்க்கலாம். நம்முடைய வாழ்க்கையில பல நேரங்களில் நாம் நடுங்குகிறோம். நாளைய தினத்தை குறித்து அதிகமாக நடுங்குகிறோம். கண்ணீர் வருகிறது, பயம் வருகிறது. நம்ம என்ன செய்ய போகிறார்கள், நம்ம எந்த விதமாக நம்முடைய எதிரிகள் இப்படியாக செய்ய போகிறோம்னு சொல்லிட்டு பலவிதமான அச்சுறுத்தல்களை பார்க்கிறோம். மனிதர்கள் மூலமாக அச்சுறுத்தல்கள், சூழ்நிலைகளுடைய அச்சுறுத்தல்கள், அவமானங்கள், பலவிதமான பிரச்சனைகள், நம்ம யோசித்து பார்க்க முடியாத பிரச்சனைகள் திடீரென்று சொல்லி முளைத்து வரும்போது இந்த அசிரியர்கள் வருவதை கண்ட இஸ்ரவேல் மக்கள், அந்த கொஞ்ச சேனையோட உள்ள அந்த மக்கள் எல்லாம் நடுங்கினது போல நம்முடைய இதயம் கலங்கி போகிறது. ஆனால் நடந்த சம்பவத்தை பாருங்கள். இவர்களெல்லாம் இந்த அரசன் என்ன, அந்த காலத்திலே அந்த தேசத்தை அரசாண்ட, யூதா தேசத்தை அரசாண்ட அந்த அரசனுக்கு பேர் எசேக்கியா. அந்த எசேக்கியா வந்து ஏன் நடுங்கி கொண்டு இருக்கிறார்னா, ஏற்கனவே அவர்கள் வந்து இஸ்ரவேல்ல ஒரு பகுதியை பிடித்து விட்டார்கள். அந்த 10 கோத்திரத்தை சேர்ந்த அந்த இஸ்ரவேல் பகுதியை பிடித்து விட்டார்கள். அந்த மக்கள் எல்லாம் அடிமைகளாக எடுத்து கொண்டு போய் விட்டார்கள். அநேகம் பேரை கொன்று போட்டு விட்டார்கள். இப்பொழுது இந்த யூதாவை தாக்கி கொண்டிருக்கிறார்கள். அப்ப வந்து கர்த்தர் வந்து ஏசாயா மூலமாக ஒரு வார்த்தையை இந்த அரசருக்கு, எசேக்கியா என்ற ஒரு நல்ல அரசனுக்கு, இதற்கு இந்த எசேக்கியாவுக்கு முன்னாடி இருந்தவர் கர்த்தரை தேடவில்லை, அந்த அளவுக்கு அவர் பரிசுத்தமாய் வாழவில்லை. எசேக்கியாவுக்கு பின்னால வந்த அரசர்களும் கர்த்தரை உண்மையாக தேடவில்லை. ஆனால் எசேக்கியா ஒரு வித்தியாசமாக கர்த்தரை அதிகமாய் தேடுகிற, அதிகமாய் துதிக்கிற ஒரு மனிதராக இருந்தார். அவர் அப்படியாக அவரும் நடுங்கிக் கொண்டிருக்கும் போதுதான் இந்த ஏசாயா தீர்க்கதரிசி திடீரென்று சொல்லி வருகிறார், ஒரு ஆறுதல் படுத்துகிறார். சரியா? அப்பதான் என்ன சொல்றாரு? யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே என்று கர்த்தர் உரைக்கிறார் சொல்லி.
ஒரு நாள் நான் எங்களுடைய வீட்டில் அப்படியே அந்த மெயின் ரோடு தான் வீட்டு எதிரில் நின்று கொண்டு இருந்தேன். எங்கள் வீட்டில் இருந்து நின்று கொண்டு இருக்கிறேன். அப்போ காம்பவுண்ட் வால் தான் வெளியில் தெரியும். அப்போ நான் ரொம்ப ரொம்ப வருத்தமான ஒரு காரியத்தினாலே அடுத்தடுத்த நாட்கள் எல்லாம் நடக்க போகிற காரியங்களை குறித்து ரொம்ப திகைத்து போயிருந்தேன். அப்பொழுது என்னுடைய அப்பாவும் தந்தையும் உயிரோடு இல்லை. அந்த சந்தர்ப்பத்தில், ரொம்ப வேதனையோடு இருந்த சந்தர்ப்பத்தில், எதிரிகள் சீறின பொழுது தாங்க முடியாத வேதனையிலே நான் தவித்துக் கொண்டிருக்கும் போது திடீர்னு எனக்கு பழக்கமான ஒரு போதகர் அந்த வழியாக வந்தார். அவர் எங்களுக்கு ரொம்ப அருமையான போதகர், ரொம்ப ரொம்ப அருமையான போதகர். ஒரு தடவை பிரசங்கம் பண்ணும் பொழுது அவர் அங்கே ரோட்லலாம் பிரசங்கம் பண்ணுவார். நல்ல ஊழியெல்லாம் செஞ்சிருக்கார். அப்படிப்பட்டவர் அவர் அந்த வழியாக கடந்து போயிட்டு, தம்பி நீ பயப்படாதே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். என் முகத்தை பார்த்து துக்க முகமா இருக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு, அந்த நேரத்தில் எப்படி கர்த்தரை அவரை அந்த இடத்துல அனுப்புனாரு, எப்படி அந்த வார்த்தையை, சரியா, எனக்கு ஏராளமான பேரை தெரியும், யார் வந்திருந்தாலும் ஒரு வார்த்தை கேட்டுட்டு போயிருப்பாங்க, இல்லை கேட்காம போயிருப்பாங்க. என்னப்பா சோகமா இருக்கியா அப்படின்ட்டு போயிருப்பாங்க. இல்லை ஓரளவு நெருக்கமானவனா கவலைப்படாதப்பா அப்படின்னு, என்னாச்சு அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் இவரும் கர்த்தருடைய வார்த்தையை உரைத்து எனக்கு ஒரு தைரியம் சொல்லுகிறார். அப்படித்தான் இந்த எசேக்கியேல் அரசன் வேதனைப்பட்டு கொண்டிருக்கும் போது திடீர்னு ஏசாயா உள்ளவர் வந்துட்டு, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், தைரியமா இருக்கிறார். அதுல என்ன சொல்றாரு, யாக்கோபு எனும் சிறு பூச்சியே. பூச்சி எப்படிப்பட்டது? ரொம்ப மென்மையானது. நம்ம தொட்டாலே நசுங்கி போற பூச்சியெல்லாம் இருக்கு, சரியா, மிதிச்சா அது அவ்வளவுதான், மையா போயிடும். அப்படி ரொம்ப மென்மையானது. இன்னொரு வசனத்துல சொல்றாரு, கர்த்தர் உன்னை போரடிக்கும் எந்திரங்களாக்குவேன். யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ பயப்படாதே, உன்னை போரடிக்கும் பற்களுள்ள எந்திரமாக்கு. வசனம் இருக்கா, அதை படிங்க. ஆமா, இது எசேக்கியேல் இல்ல, எசேக்கியா ராஜா. அந்த ராஜாவை பார்த்து இத்தனை வார்த்தைகளை உரைக்கிறாங்க. நீ பூச்சியே பயப்படாத, உன்னை கர்த்தர் என்ன சொல்றாரு, நான் உன்னை புதிதும் கூர்மையான பற்கள் உள்ள எந்திரமாக்குவேன். நீ மலைகளை மிதித்து மலைகளை நொறுக்கி குன்றுகளை தூள் தூளாக்கிடுவேன். எவ்வளவு வித்தியாசம் பாருங்க, சரியா. நான் ஒருக்க முன்பு இந்த மெட்ரோ ஸ்டேஷன் கட்டுறதுக்காக அங்கே பிராட்வேல போலீஸ் குவார்ட்டர்ஸ் இருந்துச்சு. தெரியுமா அந்த இடம் உங்களுக்கு? மண்ணடி ஏரியா தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியும். அங்கே போலீஸ் குவார்ட்டர்ஸ் இருந்துச்சு. அந்த பில்டிங் பழைய பில்டிங் தான். அப்போ அந்த மெட்ரோ கட்டுறதுக்காக அந்த போலீஸ் குவார்ட்டர்ஸ் எல்லாம் அவங்களெல்லாம் இடம் மாற்றிட்டு அந்த பெரிய பெரிய ஒரு 3 அடுக்கு 4 அடுக்கு பில்டிங்கை, சரியா, ஒரு குவார்ட்டர்ஸ் வரிசையாக இருக்குது, ரூம்ஸா. அப்போ ஒரு கிரேன் மாதிரி ஒரு பெரிய எந்திரத்தை வச்சுருந்தாங்க. நான் இதுக்கு முன்னாடி நான் பார்த்துருந்தது எதுலையாவது நியூஸில் எதுலையாவது பார்த்தது பெரிய ஒரு குண்டு மாதிரி இடிக்கும் பில்டிங்கை. ஆனால் இந்த எந்திரம் என்ன பண்ணிச்சு, அதை கடிச்சு துப்புது. எப்படி ஏதோ ஒரு பறவை வாயில் கடிச்சு துப்புற மாதிரி அது அந்த சுவரை பிடிச்சி கடிச்சு துப்புது. அப்போ தான் நான் யோசிச்சுட்டேன், இந்த வசனம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. சரியா, நீ பூச்சியாக இருக்கிற, கடவுள் புதிதும் கூர்மையான பற்கள் உள்ள எந்திரமாக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாக்குத்தத்தத்தை உரைக்கிறார். அதற்கு பிறகு நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய் அப்படின்னு சொல்லி அந்த வசனம் சொல்லுகிறது. நடந்தது என்னன்னு சொல்லும்போது, இரவோடு இரவாக அவர்கள் எல்லாம் பாளையம் இறங்குகிறார்கள். அவர்கள் லட்சக்கணக்கிலே அந்த எதிரி நாட்டு வீரர்கள் பாளையம் இறங்கி இருக்கிறார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அவர்களை அடித்தான்.
அந்த இடத்துல ஒரு கொள்ளை நோய் உண்டாகிறது. அந்த கொள்ளை நோயில இரவோடு இரவாக 1,80,000 பேர் அந்த கோட்டை மதிலுக்கு அந்த பக்கம் இறந்து போகிறார்கள். சரியா? கோட்டையெல்லாம் உடைக்க வேண்டியதுதான். கோட்டையை உடைக்கிறதுக்கு அவங்க சில யந்திரம் வச்சிருப்பாங்க. எப்படின்னா சக்கரம் பொருத்தப்பட்டு பெரிய வழக்க மாதிரி வச்சிருப்பாங்க. சரியா? அதாவது அந்த உலக்கையை தூக்க முடியாது, ஒருத்தர் தூக்க முடியாது, 15-20 பேர் தான் தூக்க முடியும். அதை தொங்க விட்டுருப்பாங்க. அந்த ஒரு வண்டி மாதிரி ஒரு இது, அதை எல்லாரும் பிடிச்சிட்டு ஒன்னா இடிப்பாங்க. அது மாதிரி மதுளை இடிப்பதற்கு எல்லாமே ஆயத்தமா இருக்கு, ரெடியா இருக்கு. மதில் மேல ஏறுவாங்க. ஒரு வழியா வீரர்கள் தடுக்கும் போது இன்னொரு வழியா ஏறுவாங்க. இப்படி என்னென்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்வாங்க, உடைப்பாங்க கோட்டையை. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இவர்களெல்லாம் நடுங்கிக் கொண்டிருக்கும் பொழுது இரவோடு இரவாக பார்த்தா, காலையில பயத்தோடு தான் வீழ்த்து பார்க்கிறார்கள். இரவோடு இரவாக பார்த்தா 1,80,000 பேர் செத்து கிடக்கிறாங்க. அசிரியரின் சேனையில கொள்ளை நோய் எத்தனை பேர் இறந்து போனாங்க? 1,80,000 பேர் ஒரே நாளிலே சங்கரிக்கப்பட்டார்கள். மீதி உள்ளவர்கள் எல்லாம் ஓடி போய்விட்டார்கள். அப்ப எசேக்கியா அரசன் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார். இது யாக்கோபுக்கும் பொருந்தும். இந்த யாக்கோபுனுடைய சந்ததியில வந்தவங்க தான் இந்த இஸ்ரவேலர்கள். யாக்கோபுக்கு எப்படி பொருந்தும் அப்படின்னு சொன்னா, இந்த யாக்கோபுனுடைய முற்பிதாவாகிய ஆபிரகாம் அவர் பயந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் கேரார் தேச மக்களுக்கு பயந்தார். அவர் பயந்து தான் வாழ்ந்துட்டு இருந்தார். ஏன்னா ஒரு சிறிய குடும்பம், ஆபிரகாமின் குடும்பம் ஒரு சிறிய குடும்பம். சொல்ல போனா ஒரு பிள்ளை இஸ்மவேல், அவனை அனுப்பிட்டாரு. இன்னொரு பிள்ளை ஈசாக்கு, தன்னுடைய மனைவி, இவர்களுக்கும் வயதானது. அந்த மக்கள் எல்லாம் ஒரு வெறுப்போடை பார்க்கும்போது நம்ம எப்பொழுது அடித்து விரட்டுவார்கள் அல்லது எப்பொழுது கொல்லுவார்கள் பயந்துக்கிட்டு அந்த கேரார் தேச மக்களுக்கு பயந்தார். அபிமெலேக்கு என்ற அரசனுக்கு அவர் மிகவும் பயந்தார். ஆதியாகமம் 20 எடுத்துக்கோங்க. 20:11 இருக்கா? அப்ப அவர் பயப்படுகிறார். தன்னுடைய மனைவி எடுத்துக்கிட்டு தன்னை கொன்று போடுவார்கள் என்று சொல்லி. அவங்க அவ்வளோ அழகா இருக்காங்க. யாரு? ஆபிரகாம் மனைவி சாராள். அடுத்தது அதே மாதிரி ஈசாக்கு பயந்தார். ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்கும் ஒரு காலகட்டத்திலே அந்த தேசத்து மக்களுக்கு, கேரார் தேசத்திலே தங்கினவர்களுக்கு அந்த மனிதர்கள் தன்னை கொன்று விடுவார்கள் என்று பயந்தார். ஆதியாகமம் 26, சரியா? 26ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க. 7ஆம் வசனம் படிங்க. அப்ப தன்னுடைய மனைவியின் காரணமாக தன்னை கொன்று விடுவார்கள் என்று சொல்லி அவர் எந்த நிலைமைக்கு போயிட்டாருன்னா, சகோதரின்னு சொல்றார். மனைவின்னு சொன்னா இவனை கொல்லிட்டு அந்த யார் எடுத்துக்குவாங்க? ரெபேக்காவை எடுத்துக்குவாங்க அப்படி. சரியா? அப்ப சகோதரின்னு சொன்னா இன்னும் டேஞ்சர் தான், ஒய்ஃபுக்கு டேஞ்சர். சரியா? ஆனாலும் அவரு பயந்ததுனால அப்படி பண்ணாருன்னு சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. எவ்வளவு பெரிய ஒரு கொலையா இருப்பான் ஒரு மனிதன் தன்னை காப்பாற்றிக் கொள்ள அப்படிப்பட்ட மனிதனாக இருந்தால் எவ்வளவு கோலையா இருப்பான். ஆனாலும் கூட அவர்களை ஒரு பெரிய ஹீரோவாக்கி, சாதாரண ஹீரோ இல்லை, எத்தனையோ ஹீரோ வருவாங்க போவாங்க, 100 வருஷம் கழிச்சு போனா அவன் பேர் தெரியாது. இன்னைக்கு பெரிய பெரிய ஹீரோன்னு சொல்லி பேர் சொல்றாங்க, பெரிய பெரிய தலைவன்றாங்க. 100 வருஷம் கழிச்சு போனா அவங்க பேர் தெரியாது. இந்த ஆபிரகாம் ஈசாக்கெல்லாம் காலகாலமா நினைக்கக்கூடிய அளவுக்கு பெரிய பெரிய மனிதர்களாக கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்திருக்கிறார். அப்ப இவருடைய ஈசாக்கனுடைய குமாரன் யாக்கோபு அவரும் பயந்தார். யாருக்கு பயப்படுறாருன்னா, தன்னுடைய சகோதரன் தன்னை கொன்று விடுவான்னு சொல்லி ஓடுகிறார். அது தெரியும், எத்தனை பேருக்கு தெரியும் யாக்கோபுனுடைய சரித்திரம்? யாக்கோபு வாழ்ந்த காலத்துக்கு தெரியும் இல்லையா? அந்த யாக்கோபு தன்னுடைய சகோதரனுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை வாங்கிடுறார்.
அதுக்கு பிறகு தன்னுடைய தகப்பன் இறக்கும் பொழுது யாக்கோபு என்ன செய்கிறாரு, வேஷம் மாறி போய் அம்மா அவனுடைய வற்புறுத்தலுக்கு இணங்கி வேஷம் மாறி போய் அண்ணனை போல வேஷம் போட்டு போய் அவருக்கு சரியா கண்ணு தெரியாது, அப்பாவை ஏமாத்தி இருக்கிற எல்லா ஆசீர்வாதமும் கடைசியில சாக போக முன்னாடி அவர் ஆசீர்வதிக்கிறார். ஈசாக்கு கண்ணு மங்கலா இருக்குது, தடவி பார்த்துட்டு அவர் ஆசீர்வதிக்கிறார். அப்ப உனக்கு எல்லாவற்றையும் உன் சகோதரனை நீ ஆண்டு கொள்ளுவாய்னா வதிக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது என்ன நடக்கிறது, இந்த செய்தி பின்னால தெரியுது. யாருக்கு? அண்ணனுக்கு தெரிகிறது, ஏசாவுக்கு தெரிகிறது. அழுகிறான், தகப்பனே வேற ஏதாவது ஆசீர்வாதம் இல்லையா, என்னை ஆசீர்வதியும் 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 அழுகிறான். அப்ப அந்த ஆசீர்வதிக்கப்படுகிற சந்தர்ப்பத்தை விட்டுட்டா அப்புறம் அழ வேண்டியதாயிடும். சரியா? கர்த்தர் ஏற்ற காலத்துல அவரை தேடணும், ஆனா அவன் அலட்சியப்படுத்தி, அதனால அந்த ஆசீர்வாதங்கள் அவனுக்கு கிடைக்கவில்லை. அப்பொழுது அந்த ஆசீர்வாதத்தையும் அவன் வாங்கிக்கிட்டானேன்னு சொல்லிட்டு அவனை கொன்று விடுவேன் என்று சொல்லி கோபமாக அவர் அலைகிறார். இவர் வேட்டைக்காரன். யாரு? அண்ணன் பயங்கரமான வேட்டைக்காரன். இவர் வீட்டிலேயே தங்குறவர். சரியா? வீட்டிலேயே அதிகமா தங்குற ஒரு பையன் எப்படி இருப்பான், சுத்தி வெளியில பைக் எடுத்துக்கிட்டு சருன்னு ஓட்டுறவன் அவன் எப்படி இருப்பான். அப்ப நடுங்குகிறான். இப்படிப்பட்ட நிலைமையில அடுத்தது ஒரு இடத்துக்கு போய் தங்கி லாபான் என்பவனிடத்துல சேர்த்து கொள்கிறான். அவனுடைய மகள்களை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. ஒரு காலகட்டத்தில் மாமனாருக்கு பயப்படுகிறான், மாமனாரனுடைய மகன்களுக்கு பயப்படுகிறான். பயந்து திருட்டளவாக அவர்கள் வீட்டை விட்டு தன்னுடைய மனைவிகளை கூட்டிக் கொண்டு வருகிறார், ஆடு மாடுகளை கூட்டிக் கொண்டு வருகிறார், மந்தையை ஓட்டி கொண்டு வருகிறார், பயந்து ஓடுகிறார். அதுக்கு பிறகு யாரை பார்த்து பயப்படுறாரு? கானானியர், பெர்சியர், இவர்களுக்கெல்லாம் பயப்படுகிறார். நான் வசனம் சொல்றேன், அதெல்லாம் பாருங்க. ஆதியாகமம் 32:6-7 பாருங்க. அந்த ஆட்கள் யாக்கோபிடத்திற்கு திரும்பி வந்து, நாங்கள் உம்முடைய சகோதரனாகிய ஏசாவினிடத்திற்கு போய் வந்தோம், அவரும் 400 பேரோடு உம்மை எதிர்கொள்ள வருகிறார் என்றார்கள். அப்பொழுது யாக்கோபு மிகவும் பயந்து வியாகுலப்பட்டு தன்னிடத்தில் இருந்த ஜனங்களையும் ஆடு மாடுகளையும் ஒட்டகங்களையும் 2 பகுதியாக பிரித்து. ஆமா, போதும். அப்ப எந்த சகோதரனுக்கு பயந்து ஓடினாரோ இப்ப திரும்ப லாபானை விட்டு வெளியில வர வேண்டியதாயிடுச்சு. வேற வழி இல்ல. அதே கானானியர் தேசத்துக்கு வராரு. யோர்தான் நதியை கடக்கணும். அடுத்தது யாப்போக்கு என்ற துறையில தங்கி இருக்கிறாரு. அப்படி இருக்கும் பொழுது அவர் அதிகமாக நடுங்குகிறார். திரும்ப அதே சகோதரன் வருவானேன்னும் போது யாரோ செய்தி கொடுக்குறாங்க, உன்னுடைய சகோதரன் 400 பெரிய ஆண்களோட எல்லாரும் வேட்டைக்காரங்க, சண்டைக்காரங்க, அவங்களோட வரான் அப்படின்னு சொன்ன உடனே மிகவும் நடுங்கினான் என்று பார்க்கணும். சரியா? அப்ப தொடர்ந்து உள்ள வசனங்கள் இன்னும் நிறைய வசனம் இருக்கு. 34 வேணா குறிச்சு வச்சுக்கோங்க. 34-30 அதை குறிச்சுக்கோங்க. ஆதியாகமம் 46:2-3 இந்த வசனங்கள் எல்லாம் படித்து பாருங்கள். எவ்வளவாக பயந்தார், என்னென்ன காரியம் எல்லாம் செய்தார். சரியா? அந்த ஆற்றை கடக்கும் முன்பதாக அவர் செய்த காரியம் என்ன, இரவு சம்பவித்தது என்ன, எல்லாம் அப்படியாக நடுங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அவர் அந்த நடுக்கத்தோட இருந்து எப்படியோ அவர் சகோதரனை சந்திக்கிறார். சந்திக்கும் போது சகோதரன் சமாதானமாக வருகிறான், அன்பாக வருகிறான். இவர் என்ன நினைச்சிட்டு இருக்காரு, தன்னிடத்துல கோபப்படுவான் என்று சொல்லி அவருக்கு பரிசு பொருள்களை கொடுக்கிறார். அவன் இவரை கட்டி கொண்டு அழுகிறான். அந்த அளவுக்கு அன்பு, அவனுடைய எண்ணம் மாறி எண்ணத்தை கர்த்தர் மாற்றிவிட்டார். அப்ப அவர் யாக்கோபை காப்பாற்றுகிறவர், உங்களை என்னையும் காக்கிற தேவன். அவருடைய காலத்துல இல்லாத அளவுக்கு நாம் அதிகமான கிருபையை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். கிருபையின் காலம். சரியா? இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்து நமக்கு அவருடைய இரத்தத்தினாலே கிருபையை சம்பாதித்தார். சரியா? முந்தி ரொம்ப ஸ்பெஷலானவங்க தான் கர்த்தருடைய தொடர்பு இருந்தாங்க. ஆபிரகாம், யாக்கோபு, இல்லையா? ஈசாக்கு, யாக்கோபு, இப்படிப்பட்ட தெரிந்தெடுக்கப்பட்ட யாராவது ஒருவர் தான் கர்த்தருடைய தொடர்பில் இருந்தார்கள். ஆனால் இயேசு இரத்தத்தினால ஒதுக்கப்பட வேண்டிய அல்லது பாவத்தினாலே தள்ளப்பட வேண்டிய மக்களாகிய நாம் அந்த அளவுக்கு கர்த்தரிடத்தில் நெருங்கும் பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். புரியுதா?
இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன செய்கிறது? நம்மை ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபை போல அவரை நெருங்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை நமக்கு சம்பாதித்துக் கொண்டிருக்கிறது. பாவ மன்னிப்பை நமக்கு அளித்திருக்கிறது. அந்த கிருபையினாலே அவருடைய கிருபாசன தண்டையிலே நம்மாலே கிட்டி சேர முடிகிறது. அதுதான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினுடைய அதனுடைய மதிப்பு, அதனுடைய கிரயம். சொந்த ரத்தத்தை விலைக்கிரயமாக கொடுத்தார். இதே விதமான சம்பவத்தை பவுல் அப்போஸ்தலருடைய வாழ்க்கையில, கடைசி சம்பவம், இது எல்லாவற்றை விட சொன்னவர் எல்லாவற்றை விட மிக மிக முக்கியமானது. நல்லா கவனிச்சு பாருங்க. சரியா? அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க. அப்போஸ்தலர் 28 எடுத்துக்கிட்டீங்களா? 3ஆம் வசனம். அனலுரைத்து இந்த விஷயத்தையும் ஃபுல்லா நீங்க படிச்சு பாருங்க வீட்டுக்கு போய். இந்த அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரம் சரியா முழுமையாக இதை நீங்கள் படித்து பாருங்கள். இதுல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இந்த பவுல் அப்போஸ்தலனும் இன்னும் சிலரும் ஒரு கப்பலிலே பயணம் செய்து வருகிறார்கள். ரோம சேவகர்கள், மாலுமிகள் இருக்கிறாங்க, போர் சேவகர்கள் இருக்கிறாங்க, கப்பலுடைய தலைவன் இருக்கிறாங்க. இப்படிப்பட்டவர்களா இருக்கும்போது அந்த கப்பல் புயலிலே மாட்டிக்கொண்டது. பவுல் முதலாவது எச்சரிக்கிறார். சரியா? நம்ம இந்த பயணம் நிறுத்தப்பட வேண்டும், நம்ம இன்னும் அடுத்த இடத்துக்கு போகக்கூடாது, ஸ்டாப் பண்ணிடுவோம், இங்கே ஸ்டாப் பண்ணிடுவோம் எச்சரிக்கிறார். அவருக்கு தெரியும். ஆனாலும் கூட அவருடைய வார்த்தையை மீறி அந்த கேப்டன் என்ன பண்றாரு? மாலுமிகள் சொன்னதை நம்பி புறப்பட்டு போகும்போது இராக்லிதோன் என்ற ஒரு கொடிய காற்று அந்த கப்பலை அலைக்கழிக்கிறது. அதனால கப்பல் என்ன ஆகிறது? சேதமடைகிறது. ஒரு இடத்துல கரை கட்டுகிறது. ஒவ்வொருவரும் நீந்தி கரை சேருகிறார்கள். அப்படிப்பட்ட நிலைமையில அங்க ஒரு தீவு இருந்தது, பெலித்தா என்ற ஒரு தீவுன்னு நினைக்கிறேன். அந்த தீவுல சரியா, அந்த தீவு பேர் என்ன போட்டிருக்கு? பெலித்தா என்ற தீவு. அதுல அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் பாவம், இவர்கள் இந்த கப்பலில இருந்து உடைந்து எப்படியோ உயிர் பிழைத்து வந்தவர் என்று சொல்லி அதிகமாக அவர்களை நன்றாக உபசரிக்கிறார்கள், கவனிக்கிறார்கள், வேண்டியதெல்லாம் கொடுக்குறாங்க. நல்ல இரவு நேரம். அப்பொழுது குளிர் வேற இருக்குது. அப்ப சில குளிர் இடத்துக்கெல்லாம் போனா அங்க என்ன பண்ணுவாங்க? விறகு போட்டு நெருப்பு போடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? சரியா? அந்த மாலை நேரங்கள்ல நெருப்பு போடுவாங்க. அந்த பவுல் என்ன செய்கிறார்? விறகு எடுத்து அவரு நெருப்புல போடுறாரு. அப்படி போடும்போது நல்லா கவனிங்க, என்ன வருகிறது? விரியன் பாம்பு. அந்த விறகுக்குள்ள விரியன் பாம்பு ஒன்று படுத்திருக்கிறது. அது அந்த வெப்பத்தினால, நெருப்பினுடைய வெப்பத்தினால அது என்ன பண்ணிடுச்சு? பவுல் அப்போஸ்தலனுடைய கையை பிடித்து கொண்டது. விறகு விட்டுட்டு அவரை பிடிச்சு. அப்ப அடுத்த வசனங்களை படிங்க. 4வது வசனம். இந்த மனுஷன் கொலைபாதகன், இதற்கு சந்தேகமில்லை. இவன் சமுத்திரத்திற்கு தப்பி வந்து பலியானது இவனை பிழைக்க ஒட்டவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். சரி, 3வது வசனம் மறுபடியும் படிங்க. 3, 4, 5 வரிசையா படிங்க. பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகிறது. ஒரு விரியன் பாம்பு அனலுரைத்து புறப்பட்டு அவனுடைய கையை தப்பிக் கொண்டது. விஷப்பூச்சி அவன் கையிலே தொங்குகிறது. அந்நியராகி அந்த தீவார் கண்டபோது, இந்த மனுஷன் கொலைபாதகன், இதற்கு சந்தேகம் இல்லை. இவன் சமுத்திரத்திற்கு தப்பி வந்து பலியானது இவனை பிழைக்க ஒட்டவில்லை என்று அவர்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். அவன் அந்த பூச்சியை தீவிலே உதறி போட்டு ஒரு தீவும் அடையாதிருந்தான். சரி, இப்ப 3வது வசனத்துல என்ன பார்க்கிறோம்? விரியன் பாம்பு. விரியன் பாம்பு நாகப்பாம்பை விட பயங்கரமானது. இதுல இறப்பு விகிதம் ரொம்ப அதிகம். ஏன்னு சொன்னா ஹாஸ்பிட்டல் கொண்டு போறதுக்குள்ள விஷம் ஏறி அந்த அளவுக்கு கட்டு விரியன்லாம் சரியா ரொம்ப வைப்பர் அப்படின்வாங்க, ரசல் வைப்பர். அந்த
அது ரொம்ப ஆபத்தானது. அது இவனுடைய கையை அப்படியே கவ்விக்கொண்டது, பிடிச்சுக்கிட்டுச்சு. அப்ப அந்த இடத்துல என்ன வார்த்தை சொல்றாங்க? விரியன் பாம்பு. 4வது வசனத்துல அதே பாம்பு என்ன வார்த்தையில சொல்றாங்க பாருங்க, விஷப்பூச்சி. சரியா? பவுல் கையில படுற வரைக்கும் தான் அது என்னவா இருந்தது? விரியன் பாம்பு. அது அவன் கையை பிடிச்ச உடனே என்ன ஆயிடுச்சு? விஷப்பூச்சி ஆயிடுச்சு. நம்ம எதிரிகளும் அப்படிதான், பெரிய எதிரிகளோ அல்லது பிரச்சனைகள், நமக்கு வருகிற பிரச்சனைகள் நம்ம பார்க்கணும். பிரச்சனைகள் போது அந்த பிரச்சனைகள் விரியன் பாம்பு போல இருக்கும். நம்மளை பக்கத்துல ரீச் பண்ணும்போது என்ன ஆயிடுது? விஷப்பூச்சி. அப்பயும் நம்ம பயப்படுறோம். அடுத்த வசனத்துல என்ன இருக்கு? பூச்சி, விஷம் பூச்சி. சரியா? முதல்ல என்ன சொன்னாங்க வசனத்துல? விரியன் பாம்பு. அடுத்த வசனத்துல விஷப்பூச்சி. அது பூச்சி உதறி போட்டான், நெருப்புல உதறி போட்டான். அப்ப எல்லாரும் பவுல் அப்போஸ்தலனை கண்டு பயந்தார்கள். சரியா? அந்த வசனங்கள் இருக்கு. அடுத்து படிங்க. அப்ப இதுக்கு முன்னாடி என்ன சொல்றான்? இவன் பாவியானவன், இவன் என்ன பாவம் செய்யறான்? சரியா? இவன் புயலுக்கு தப்புனா கூட பாத்தீங்களா, கடவுள் அவனை விடல, பாம்பு வச்சு நடிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துல கையில வீக்கம் கண்டு அவன் இறந்து போவான்னு நினைச்சது உதறி போட்ட பிறகு கூட அவங்க எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அவர் நல்லா பேசிட்டு இருக்கிறார், அமைதியா ஒன்றும் நடக்காத. அப்ப இவன் தேவன் என்று சொல்லிக் கொண்டார்கள். அப்ப இந்த விதமா கர்த்தர் உங்களை பிடிக்கிற பிரச்சனை, அது கட்டுவிரியன் பிரச்சனையா இருந்தாலும் அது விஷ பூச்சியா நெருங்கும் போது, இன்னும் கூட நீங்கள் பற்றி பிடிக்கும் போது, அந்த பிரச்சனையை டீல் பண்ணும் போது அது வெறும் பூச்சியா மாறி, அது கடைசியில பூச்சி கூட இல்லை, நெருப்புல விழுந்து அது மறைஞ்சு போய். அல்லேலூயா! எத்தனை பேர் நம்புறீங்க? இருதயத்துல கையை வச்சுக்கோங்க. நான் இந்த வசனத்தை விசுவாசிக்கிறேன். கர்த்தாவே இந்த வசனத்தை எண்ணிலே நிறைவேற்றும். இந்த வசனங்கள் எல்லாம் எனக்கு ஆசீர்வாதமாய் கிடைக்கட்டும். ஆமென். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா! மேலும் வேத வசனம் என்ன சொல்லுகிறது? 1 யோவான் 4:4, உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். சரியா? பயப்படாதீங்க. உலகத்துல இருக்கிறவன் எவனை காட்டிலும், அல்லது அந்த பிசாசை காட்டிலும், சாத்தானை காட்டிலும், பிரச்சனையை காட்டிலும் யார் பெரியவர்? உங்க மந்திரவாதத்தை காட்டிலும், பில்லி சூனிய கட்டுகளை பார்க்கணும், யாருடைய வல்லமை பெரியது? அல்லேலூயா! ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இந்த வேளையிலும் கூட ஆண்டவரே, நீர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறேன். யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே பயப்படாத என்று சொல்லியிருக்கிறீர் சுவாமி. இதோ உம்முடைய இரத்தத்தினாலே நாங்கள் உம்முடைய கிருபையை பெற்றோம். யாக்கோபு பெற்ற கிருபையை நாங்களும் பெற்றோம் சுவாமி. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு பிடித்திருக்கிற பிரச்சனைகள், எங்களை எதிர்த்து வருகிற பாளையம், அது 1,80,000 பேராயிருந்தாலும் அவர்களை நீர் முறியடிப்பீர். ஒரு பெரிய கட்டுவிரியன் பாம்பை போல பிரச்சனை வந்தாலும், அல்லது உண்மையிலே கட்டுவிரியன் வந்தாலும் கூட ஆண்டவரே, அது விஷப்பூச்சியாகி வெறும் பூச்சியாகி நெருப்பில மடிந்து போகும் சொல்லி விசுவாசிக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் இந்த வசனங்களை ஆசீர்வதித்தாரும் சுவாமி. எங்களை சீர்படுத்தும், எங்களை பரிசுத்தப்படுத்தும் சுவாமி. தொடர்ந்து எங்களுடைய வாழ்க்கையை சாட்சியாக ஜீவிக்கத்தக்கதாக கிருபை ராஜா. ஒவ்வொருவரையும் என் போஷியும் சுவாமி. யாரையும் குறைவுள்ளவர்கள் இருக்கக்கூடாது சுவாமி. ஆண்டவரே, எங்களை மாத்திரமல்ல, எங்களிடத்திலே நாங்கள் சந்திக்கிற மக்களை ஆசீர்வதிராக. உங்களுடைய வார்த்தை மூலமாக ஆசீர்வதி. உங்களுடைய வார்த்தை எங்கள் மூலமாக வெளிப்படட்டும் சுவாமி. பெரிய காரியங்களை ஆண்டவரை ஒவ்வொரு செய்யும்படியாக கிருபை செய்றாங்க. போதகரை ஆசீர்வதி, குடும்பத்தினரை, பிள்ளைகளை, ஆண்டவரை உறவினர்களை ஆசீர்வதி. சபைக்காக உழைக்கிற அந்த தம்பிமாரை நீர் அதிகமாக ஆசீர்வதிராங்க. சோதரிக்கும் வருகிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதி. துதி கனம் மகிமை யாவற்றையும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளு பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.